வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ண ஆஃப் பண்ணியும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ரங்கநாயம்மா முன்னாடி ஆதாரம் இருக்குது, நான் காட்ட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆசாரி வந்து நகைசீர் ஆசாரி வந்து இன்னும் நல்ல நேரம் முடிய போகுது, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சக்தி ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறேன், மரியாதையாக ஆதாரத்தை காட்டு, இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான். பிரியா நடிக்க வந்தவன் தான், நான் கோகிலம்மா சொல்கிறேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறீங்க, கார்த்திக் சார் தான் பார்க்குறேங்கிறாங்க. இந்த சிப் இருக்குல்ல, இந்த சிப்பில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, அதில் முக்கியமான ஒரு வீடியோ தான் ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு வாயால, எனக்கு சொல்கிறத விட செய்கிறதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து டிவியில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பார்த்தா கார்ட்டூன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரங்கநாயகம் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ வீடியோ எடுத்ததை தான் நான் போஸ்ட் கொடுத்து சிரிச்ச மாமா தானே பார்த்தேன், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் மாற்றி வச்சிருக்க மாட்டேனா? அட என்ன போமா, ரங்கநாயகம் முன்னாடி வந்து ஆட்டத்தை ஆடும்போது பார்த்து ஆட வேணாமா, நான் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகமா, ஏய் இந்த கார்ட்டூன் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருந்தியா, அதுவும் நல்ல நேரத்துக்கு முடியறதுக்குள்ளே? சாரி, நீங்கள் வந்து ஆரம்பிங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவங்க தாலி செய்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலைங்க, நம்ம பையன் கல்யாணம் வந்து தாலி செய்கிறத நல்ல நேரத்துலேயே ஆரம்பித்தோன்னு சொன்னேன். சக்தி மட்டும் ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க. அவங்க எத்தனையோ வாட்டி பேசி பார்த்தாங்க, ஆதாரம் இதில் தான் இருக்குது, எப்படி மாறிச்சின்னு தர்றேன். இவ்வளோ நேரம் வந்து என்னென்னமோ பஞ்சலாக்கலாம் பேசினேன், இப்போ பார்த்தியா ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னேன். என்ன சக்தி, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிக்க மாட்டியான்னு சொல்லி கோகிலம்மா புஷ்பா எல்லோரும் நக்கல் அடித்து பேசினால அவங்க ரொம்ப இடிஞ்சு போய் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி வாசலில் இருக்கிறபோது ரங்கநாயம்மா, புஷ்பா, பூஜா 3 பேர் வந்து வம்பளுக்கலான்னு போகிறாங்க. ரங்கநாயம்மா மட்டும் பேசட்டும், என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு புஷ்பாவும் பூஜாவும் தனியாக நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னு. சக்தி, என்ன சக்தி, நீ வந்து நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கு தான் கம்ப்யூட்டர் வந்து மைண்ட் ஆச்சே. நான் போஸ்ட் கொடுக்குறப்ப எப்படி உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்தேன், நான் நல்லா யோசிச்சுப்பாருன்னொன்னே அவங்க வீடியோ எடுக்கும்போது ஆமாம் சிரிச்சுக்கிட்டே தானே போஸ்ட் கொடுத்தாங்க, நீ தான் வீடியோ எடுக்கிறேன்னு தான் தெரிஞ்சிச்சு, அப்புறம் எப்படி மாறிச்சுன்னு நினச்சியா? நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே இந்த வீடியோ வந்து மாறிடுச்சு, முதல்ல அது தெரியுமா? ஆட்டோவில் வந்தப்போ என்ன நினச்சி பாருன்னொன்னே ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. இறங்கினோட ஒருத்தவங்க வந்து திடீர்றாங்க, இவங்க பையன், அது வேறு யாரும் இல்லை, என்னோட ஆள் தான். அப்போ தான் நீ வச்சிருக்கிற கேமரா மாதிரியே நான் ஒரு கேமரா வந்து டம்மியாக செட் பண்ணிட்டேன். ஆதாரம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட பார்க்காம இவ்வளோ பெரிய முட்டாளா, இதில் வேற நீ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. சக்தி சக்தி, இந்த ரங்கநாயகி யார் தெரியுமா? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இது எல்லாம் பொய்யின்னு. அப்படி இருந்தால் என்ன இருக்கும், நீ வந்து ஆதாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே உன்னை அடித்து துரத்திருப்பாங்க. இனிமேட்டு நீ ஆதாரத்தை கொண்டு வந்தால் கூட யாரும் நம்ப போகிறது இல்லை. அதனால தான் உன்னை ஆடை விட்டு வேடிக்கை பார்த்தேன். இப்போ கடைசியில் ஜெயிச்சது யார்? ரங்கநாயகிட்ட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சக்தி வந்து இடிஞ்சு போய் வந்து ரொம்ப சோகமாக வந்து போயிட்டுருக்காங்க. பரவாயில்லையே, ரங்கநாயகம்மா வந்து எல்லா உண்மையும் சொன்னால் கூட சக்தி வந்து மீறி வந்துருவான்னு பார்த்தா ரங்கநாயகம்மா செம்ம மாசாக இருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன், சக்தி கிட்ட டேரெக்டாக மோர்த்துறாங்களேன்னு. கடைசியில் பார்த்தா சக்தியால் கிட்ட கூட நிற்க முடியல, ரங்கநாயகம்மா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த சீனு நம்ம கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பொண்ணு ஒன்றும் வரலை, அதை நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி சக்தி ஏதாவது ஒன்று பண்ணிடுவா, ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் கார்த்தி இப்படி பண்ணுறேன்னு பூஜாவோட அம்மா சரளா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பூவை கொடுக்குறப்ப பாட்டமாகி அச்சச்சோ என்ன எம்னா வந்துட்டான்னு சொல்லி கீழே போட்டாங்க. என்னது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்பா நான் டென்ஷனாக இருக்கேன், நீ உட்காந்து இங்கே கேஷுவலாக ஜூஸை குடிச்சிட்டு இருக்க, ஏய் ஜூஸை குடிச்சாதான்டா அவனோட கல்யாண வேலையெல்லாம் நல்லா பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஒருத்தவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு யதார்த்தமாக விளக்கு ஏற்றிட்டு வராங்க. அதை கார்த்தி வந்து தெரியாமல் தட்டி விட்டாங்க. ஏன்பா, என் பொண்ணுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மாப்பிள்ளை வந்து அமையிற மாதிரி தெரியுது, அதுவும் பொண்ணு பார்க்குற வராங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் வந்தவங்க எல்லாம் என் பொண்ணை வந்து பிடிக்கலன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர மாதிரி இருந்துச்சு, இப்போ நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கார்த்திக் கொஞ்சம் உஷாராக இருக்க வேணாமா, பாவண்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து லைட்டாக வந்து வருத்தப்படுறாங்க. கடவுள் வந்து என்ன நினச்சிருக்காதோ அதான் நடக்கும், என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி தான் போகும், சரிங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக அவங்க மட்டும் போகிறாங்க. கார்த்திக் லைட்டாக வந்து மனசு வந்து சங்கடமாக இருக்குது. அப்பா அம்மா எங்கப்பா இன்னமும் காணோம். பிரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பிரியா வந்து ஃபோன் வந்து பிஸியாக இருக்குது. சரி அம்மா கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து பிரியா தான் ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அம்மா எங்கே இருக்காங்க? இல்லையா, அம்மா வந்து கிளம்பி 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு வரதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும், 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சக்தி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப 2 பேர் வந்து ரவுடி மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து கார்த்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அமிச்ச ஆளா சக்தி அமிச்ச ஆளா சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீ எங்கள் அம்மா கூட வந்திருக்க வேண்டியதானே,
எதுக்கு எங்கள் அம்மாவை தனியாக விட்டேன்? ஏங்க நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பிரியா, நான் புடவை கட்டிட்டு ரெடியாக தாமதமாச்சு. அதனால தான் உங்கள் அம்மா வந்து சீக்கிரம் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புனாங்க. இந்த மாதிரி பிரச்சனையாகும்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது சங்கிலிகிட்ட ஃபோனை கொடுன்னோடனே, எங்கள் அம்மா எங்கேயா போனாங்க? எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியதானே? எனக்கு என்னங்க தெரியும்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சங்கிலி இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் தப்பாக நடக்காது. தப்பாக நடக்காதுன்னு தான் சொல்கிறதே தவிர, ஆனால் எல்லாம் நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக தானே நடக்குது. சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா? அவசரப்பட்டு இது மாதிரி கோவப்படுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பத்திரமா இருங்க. எதுவாக இருந்தாலும் நான் பிரியாவை கூட்டிகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மண்டபத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து கண்ணாபின்னு சங்கிலி வந்து திட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.